ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம 3 மாசத்துல எக்ஸாம் எப்படி கிராக் பண்றது அப்படின்ற சீரிஸோட 2வது வீடியோல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொதுவா எல்லாரும் பண்ற மிஸ்டேக் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்திருந்தேன். இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம கிராக் பண்றதுக்கு எந்த மாரி ஸ்டடி பிளான், எந்த மாரி பிளான் பண்ண எக்ஸாம கிராக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு நான் குடுக்க போறேன். இதுல இந்த வீடியோல எந்தெந்த மாரி டேட்டாஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி டைம் டேபிள் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. வீக்லி செல்ஃப் அசஸ்மென்ட் டெஸ்ட் போட்டு பார்த்து நம்ம எந்த அளவுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கோன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4வதா எல்லாருக்கும் தேவையான ரெஸ்ட். கம்பல்சரி ரெஸ்ட் எப்ப தேவை? எப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி டைம் டேபிள்ல காலையில எத்தன மணிக்கு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, காலையில 6 மணிக்கு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் டைம் பிரிப்பரேஷன்க்கான வீடியோஸ். காலையில 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கான்சன்ட்ரேஷனிங் பிரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா 8:30 மணிக்கு பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இங்கிலீஷ், அதுல வெக்காபுலரி, இங்கிலீஷ், கிராமர் இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10:30 டூ 11:30க்கு ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லஞ்ச் பிரேக். அப்புறம் 2 டூ 4:00 வந்து எல்லாராலயும் பிரிப்பேர் பண்ண முடியாது. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு, நம்ம ஈவினிங் 6:00 டூ 8:00 வந்து மார்க் டெஸ்ட் இல்லைன்னா காலையிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு ரிவிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ரிவிஷன் அப்படின்றது எப்பயுமே முக்கியம். டெய்லி ரிவிஷன், 7 டேஸ் ரிவிஷன், 21 டேஸ் ரிவிஷன் அப்படின்ற மெத்தடாலஜி இருக்குது. நான் அத அடுத்தடுத்த சீரிஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, சப்ஜெக்ட் வைஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னா, டெய்லியும் வந்து குவான்ட்ஸ்ல 20 டூ 30 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷார்ட்கட், புது ஷார்ட்கட் கத்துக்கிட்டாவே போதும். 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா 30 ஷார்ட்கட் நீங்க கத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரீசனிங்ல டெய்லியும் நீங்க கம்பல்சரி பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மென்ட், கோடிங் அண்ட் டிகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ்ல ஒரு சம்மாவது சால்வ் பண்ணியிருக்கணும். ஏன்னா, இது வந்து புதுசா கத்துக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த எக்ஸாம்ஸ கிளியர் பண்ணிறலாம். அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு ஆர்சியும், ஒரு வெக்காபுலரி இம்ப்ரூவ்மென்ட்டையும் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது ஒரு நாள்ல பிரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு டாபிக் 1 வாரத்துக்கு பிரிப்பேர் பண்ணீங்கனாவே, கிட்டத்தட்ட 12, 13 டாபிக் ஒரு 3 மாசத்துல பிரிப்பேர் பண்ணிடலாம். டெய்லியும் 10 கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நீங்க பிரிப்பேர் பண்ணாலே போதும். 1 மாசத்துல கிட்டத்தட்ட 300 நியூஸ் உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி செல்ஃப் அசஸ்மென்ட் அப்படின்றது நம்ம டெஸ்ட் எப்படி போடுறது? சாட்டர்டே ஈவினிங் கம்பல்சரி ஒரு ஃபுல் லென்த், அதாவது 3 மாசம் வரைக்கும் வாரத்துக்கு ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதினாவே போதும். ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படின்றது நார்மலா இருக்கக்கூடிய டெஸ்ட். அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் எழுதின உடனே ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அனலைசிஸ் பண்ணணும். எக்ஸாம் முடிச்ச அடுத்த 1/2 மணி நேரத்திலேயே இத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான், எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம், அதே மாதிரி அனலைஸ் பண்ணும்போது, ஓ! நம்ம இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமா? அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்த டாபிக் இருந்துச்சே, இப்ப தெரியாத மாதிரி இருக்கே, அப்படின்ற மாரி வீக் ஏரியா, ஸ்ட்ராங் ஏரியா இதெல்லாம் நம்பளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். மிஸ்டேக் மூலியமா தான் வீக் ஏரியாஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறமா என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதோ, அத நெக்ஸ்ட் வீக் கான்சன்ட்ரேட் பண்ணி அத வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்க்கு நம்ம வந்துட்டோம். ரெஸ்ட். வாரத்துல 1 நாள் கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா 6 டேஸ் எவ்வளோ பெரிய மெஷின் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்ட்ன்னு ஒரு நாள் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட பிரிப்பரேஷனுக்கு 1 நாள் கம்பல்சரி ரெஸ்ட் தேவை. அன்னைக்கு நீங்க உங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லா நீங்க உங்களுக்கு புடிச்ச விஷயத்த ட்ரை பண்ணுங்க. அந்த நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி இந்த ஃபுல் எக்ஸாம்ஸையும், அதாவது இந்த ப்ராசஸையே நீங்க இந்த 4 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1 மாசத்திலேயே உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மறக்காம சேனல்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.